அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்படுமா, தேர்வர்கள் கவலை. ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் சார்பில் நடத்தப்பட்ட குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் வெளியீட்டில் மிகப்பெரிய தாமதங்களை நாம் எதிர்நோக்கியுள்ளோம். ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை 2023 அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி வெளியிட போகிறது. 7301 பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பங்கேற்ற தேர்வர்களில் நீங்களும் சேர்க்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அனைவருக்கும் வந்திருக்கிற ஒரு நல்ல செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு மார்ச் 10லிருந்து 15க்குள்ள வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணமே இருக்கிறது. ஸோ 100% மார்ச் 10லிருந்து 15க்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாகவே பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4 தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி 6லிருந்து 7 மாதங்கள் கடந்தும் தேர்வு முடிவுகள் வெளியாகதால் தேர்வர்கள் கவலைக்கிடம், ஓகேங்களா, கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரி தண்டலர், தட்டச்சர் உள்ளிட்ட பதவிகளுக்கான இந்த ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு மொத்தமுள்ள 7382 காலி இடங்களை நிரப்பும் வகையில் தேர்வு நடத்தப்பட உள்ளது என்று கடந்த மார்ச் 29ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்தது. இதில் 81 இடங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. மார்ச் 30 முதல் ஏப்ரல் 28 வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இந்த தேர்வுக்கான டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் இல்லாத அளவு 21,85,328 பேர் விண்ணப்பம் செய்தனர். இதற்கு முன்னதாக 2017ஆம் ஆண்டு 20 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த முறை விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 21 லட்சத்தை கடந்தது. இதில் பெண்களை அதிகம் விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த தேர்வு தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் 316 தாலுகா வகையாக 7689 மையங்களில் நடைபெற்றது. சென்னையில் மற்றும் 503 மையங்களில் தேர்வுகள் நடைபெற்றன. இந்த தேர்வில் முறைகேடுகள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக 534 பறக்கும் படைகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். 4012 தலைமை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ வெளியாகாமல் மீண்டும் தாமதத்துக்கு வந்தாங்க. ஸோ மீண்டும் டிக்ளரேஷன் மாற்றப்பட்டு வந்துட்டு இதனால் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் கடும் கவலை இடத்துல இருக்காங்க. ஸோ தேர்வு முடிவுகளை குறித்து டிஎன்பிஎஸ்சி வட்டாரத்தில் நாம் கேட்குறப்ப ஸோ இந்த மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 உடைய முடிவுகள் மார்ச் 10லிருந்து 15க்குள்ளார வெளியாகும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.